ப்ரொஃபஷனல் கல்வி அறக்கட்டளை அருகாமையில் இருக்கக்கூடிய நம்முடைய நிறுவனத்தை சுற்றி இருக்கிற பள்ளிகளை படிப்படியாக தத்து எடுக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். முதல் கட்டமாக 10 பள்ளிகளை எடுத்தோம். இந்த ஆண்டு ஒரு 40 பள்ளிகளை எடுப்பதற்கு நாங்கள் வகைப்படுத்தி இருக்கிறோம். அப்படி வகைப்படுத்தி இருக்கிற அந்த 40 பள்ளிகளுக்கும் தேவையான உபகரணங்கள், அவர்களுக்கு வேண்டிய ஏதாவது கட்டமைப்பு ஆசிரியர்களுக்கு வேண்டிய உதவிகள், அந்த மாணவர்களுக்கு கல்வி அறிவை ஊட்டுவதற்கு சிறப்பு பயிற்சிக்கு ஏதாவது தேவை என்றால் அத்தகைய தேவைகளை நிவர்த்தி செய்தல், அவர்கள் பேச்சில் போட்டியிலே, எழுத்து போட்டியிலே, இது மாதிரி அறிவியல் கண்காட்சியிலே கலந்து கொள்வதற்கு ஊக்கப்படுத்துதல், கணிப்பொறி அறிவை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களிடம் இருக்கிற கணிப்பொறிகளை வைத்துக்கொண்டு அவர்களை அழைத்து வந்து பயிற்சி அளிப்பது போன்ற மாணவர்கள் அந்த நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி இவற்றுக்கு பயன்படுகிற அளவில் நாங்கள் அவர்களை தத்தெடுத்து கொள்ளலாம் என்று நினைத்து இந்த ஆண்டு 40 பள்ளிகளை தத்தெடுக்க நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த எடுக்கப்பட்டிருக்கிற பள்ளிகளுக்கு என்னென்ன தேவை என்று ஒரு கூட்டத்தை போட்டு நாங்கள் அவர்களிடம் கேட்டு அறிந்து படிப்படியாக அந்த தேவைகளை நிவர்த்தி செய்ய இருக்கிறோம். இது ஒரு சமுதாய பணியாக நாங்கள் செய்யலாம் என்று நினைக்கிறோம். குழும நிறுவனங்களின் சார்பாக மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியும் அறிவியல் பேச்சு போட்டியும் இந்த கல்வியாண்டில் இன்றைக்கு இந்த வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதிலும் இருந்து 41 பள்ளிகளிலே இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அறிவியல் கண்காட்சிக்காக இந்த 41 பள்ளிகளிலும் இருந்து மொத்தம் 112 குழுக்கள் வந்திருக்கின்றன. ஆகவே 112 அறிவியல் கண்காட்சி பொருள்கள் அவையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 6 அறைகளில் பரவலாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் பேச்சு போட்டிக்கு ஒரு 100 மாணவர்களும், ஆங்கில பேச்சு போட்டிக்கு 50 மாணவர்களும் கலந்து கொள்ள பெயர் கொடுத்திருக்கிறார்கள். பேச்சு போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கண்காட்சியை வல்லுநர்கள் பார்வையிட்டு அதில் தலை சிறந்த ப்ராஜெக்ட் எது என்று கண்டுபிடித்து முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முனைவர் கே. ராமசாமி அவர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தொடக்க விழாவில் உரையாற்றி இந்த நிகழ்வுகளையெல்லாம் தொடங்கி வைத்தார்கள். மாலையில் நம்முடைய கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கக்கூடிய டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள் நிறைவு விழாவுக்கு வந்திருந்து நிறைவுரை ஆற்ற இருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தின் சார்பில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் சேர்த்து மொத்தமாக 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு பல்வேறு பரிசுகளை வழங்க இருக்கிறோம். முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்று கண்காட்சிக்கும் பேச்சு போட்டிக்குமாக மொத்தம் 1 லட்சம் ரூபாய் பரிசாக மட்டும் வழங்க இருக்கிறோம். இது இந்த நிறுவனம் தொடங்கி 2 ஆண்டுகள் முடிந்திருக்கின்றன. இது 2வது முறையாக நடக்கக்கூடிய சைனட்டர். ஆகவே தமிழகம் அளவில் நடக்கிற 2வது அறிவியல் போட்டிகள் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய எதிர்பார்ப்புப்படி ஆண்டுக்கு ஆண்டு இது அதிகரித்து ஒரு கட்டத்தில் அகில இந்திய அளவில் ஒரு அறிவியல் கண்காட்சி கூட இந்த நிறுவனம் நடத்துவதற்கு தயாராகும், அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறோம். சென்ற ஆண்டில் கலந்து கொண்டதை காட்டிலும் இந்த முறை அதிகமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த முறை இதைவிட அதிகமாக இருப்பார்கள். அகில இந்திய அளவில் ஒரு போட்டியை ஒரு சில ஆண்டுகளிலே தொடங்கி அது காலப்போக்கில் அகில இந்திய கண்காட்சியாக மாற்றப்படும். தமிழ்நாட்டிலிருந்து எல்லா மாவட்டங்களிலும் குறிப்பாக கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம்,
திண்டுக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், உதகை மாவட்டம், இந்த அருகாமையில் இருக்கிற மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையில் வந்திருக்காங்க.